Hello friends, நான் உங்க கணேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரா சுவையா ஒரு செட்டிநாட் மசாலா கிரேவி தான் நம்ம பண்ண போறோம். மசாலாக்கெல்லாம் போட்டு நல்லா வறுத்து அதை நைஸா அரைச்சி தேங்காய்லாம் சேர்த்து வேற லெவல் டேஸ்ட்ல இதை பண்ண போறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அதே நேரம் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கண்டிப்பா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இந்த செட்டிநாட் மசாலா கிரேவியை எப்படி செய்யலான்னு இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவை. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு செட்டிநாட் சிக்கன் மசாலா கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 3/4 ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு 2 ஏலக்காய், ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, அப்புறம் ஒரு 4 கிராம்பு, ஒரு 5-6 வத்தல், மிளகா வத்தல், கூடையே கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, கல்பாசி கண்டிப்பாக சேருங்க. அதை லைட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 7-8 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. கண்டிப்பாக அந்த சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் வேற லெவலில் இருக்க போது. அந்த சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்தால் போதும். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. அளவுன்னு பார்த்தா 4 டேபிள் ஸ்பூன். அந்த தேங்காய் வந்து நல்லா செவந்து வர்ற அளவுக்கு, ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு 7-8 பீஸ் வந்து முந்திரி, அப்புறம் 3/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா அதையும் சேர்த்து ஒரே ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி விடுங்க, ரொம்ப நேரம் வேண்டாம். இந்த அளவுக்கு பெரட்டி விட்டுட்டு இப்போ இதுல நம்ம மசாலாக்கள்லாம் சேர்த்துடலாம். மசாலாலாம் சேர்த்து வதக்கி தான் அரைக்க போறோம். அதுல ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பொடி, அவ்வளவுதான். ஏற்கனவே வத்தல் சேர்த்துட்டோம், அதனால மிளகா பொடி தேவையில்லை. காஷ்மீரி சில்லி வந்து கலர் கொடுக்கும், ஆனால் காரம் கம்மியா இருக்கும். இந்த மசாலா பொடிக்கல்ல போட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாசனை ராஸ்மல் வந்து ஓரளவுக்கு போனா போதும். இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இதை ஆற விட்டு நைஸ் பேஸ்டா தண்ணி ஊற்றி அரைச்சி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் நான் ஒரு 50 மில்லி கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலெண்ணெய் பொதுவாக அந்த பிராய்லர் கோழிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஒரு 50 மில்லி கடலெண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், அதை நான் கொஞ்சம் குட்டியான வெங்காயத்தை கட் பண்ணாமல் பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க, இல்லை எல்லாத்தையுமே கட் பண்ணினாலும் சேர்த்துக்கோங்க. அதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறத்துக்கு வர அளவுக்கு வதக்கி விடுங்க. லைட் கோல்டன் ப்ரௌன் இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நான் நல்ல பெரிய சைஸ் தக்காளி பழமாக 2 பழம், கொஞ்சம் மீடியமாக இருந்தால் 3 கூட போட்டுக்கலாம். அந்த தக்காளி பழத்தை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பு, கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடுவோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நல்லா கலந்து விடுங்க. இந்த இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அதோட ஒரு சிக்கன் ஸ்மெல், நல்ல ஒரு நான்வெஜ் ஸ்மெல் வந்துடும். இப்போ அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே முதல்ல வறுத்து அரைச்ச அந்த மசாலா வகைகளை வந்து இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதுவும் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதோட கன்சிஸ்டன்சியை நம்ம முதல்ல இப்போ பார்த்துக்குருவோம். ஓகே, நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவு கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். கழுவி வச்ச ஒரு 3/4 கிலோ சிக்கனை நான் இதில் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 3 வாட்டி நல்லா அலசிட்டு 3/4 கிலோ அளவுக்கு தான் இந்த மசாலாக்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ இதை இந்த மசாலாக்களோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கிடையே அந்த கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நான் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்க்குறேன். எனக்கு சரியாக வரும். நீங்களும் அந்த அளவு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான், ஏன்னா இது இன்னொரு 15-20 நிமிஷம் நல்லா கொதிக்க போகுது. தண்ணி வற்றி வரும் பாருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். இது ஒரு 15-20 நிமிஷம்
நல்லா கொதிச்சு வரட்டும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு பக்காவா ரெடி ஆகி வந்திருக்கு. சிக்கன்லாம் பார்க்கும்போதே நல்லா வெந்து வந்திருக்குங்கிறது நல்லாவே தெரியுது. இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மிலேயே விட்டுருக்கேன். அப்படி விடும்போது உங்களுக்கு நல்லா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு அருமையாக வந்துடும். இந்த டைமில் நம்ம மல்லி இலை தூவி அதை நம்ம பரிமாறதுக்கு தயாராகிடுச்சு. இந்த செட்டிநாட் மசாலா சிக்கன் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரொம்ப அந்த மசாலா வறுக்கிற டைம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குமே தவிர சிக்கன் வந்து குயிக்காக நம்ம கிட்டே நின்று பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. மசாலா கலந்து நம்ம சிக்கனை மூடி போட்டு விட்டோம்னா 20 நிமிஷத்தில் நமக்கு அருமையான ஒரு மசாலா சிக்கன், செட்டிநாட் மசாலா சிக்கன் ரெடி ஆயிரும். சாதம், சப்பாத்தி, பூரி எல்லா வகைக்கும், இட்லி, தோசை, அப்புறம் பிரியாணி எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நான் வேற ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.